அன்பான பணிவான வணக்கங்கள். நான் இப்போது மாலை போடுக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம மாலை போடும்போது ஐயப்பன்மார்கள் செய்கின்ற தவறு தெரியாமல் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. இது நிறைய குருசாமிகளுக்கே தெரியாது. இப்போது நான் சொல்கிறேன் நம்ம என்ன பண்ணுறோன்னு. அப்போது இதை பார்க்குற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் ஆமாம் நானும் பண்ணுவேன் சார் அதை அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஒரு பூஜைக்கு போகிறோம். பூஜைக்கு போகும்போது அங்கே ஐயப்பருக்கு கற்பூரம் காமிக்கிறாங்க. கற்பூரம் காமிச்சுட்டு அந்த கற்பூரத்தை கையில் எடுத்துன்னு வருவாங்க. நம்ம சாமிங்க என்ன பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். கற்பூரத்தை தொட்டு ஒத்திப்பான், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணுறோம் நம்ம? அதுதான் நம்ம பண்ணுற தவறு. இந்த மாலையை எடுத்து அந்த கற்பூரத்தில் காமிப்போம். அப்படி சுற்றிட்டு அப்படி கண்ணில் ஒத்திப்போம். செய்கிறோமா? நானும் இது வரைக்கும் செஞ்சிருந்தேன். ஆனால் இனிமேல் அது போன்று செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன் தெரியுமா? ஐயப்பனுடைய மாலை என்பது அந்த விரத காலத்தில் நம்ம போடுற மாலை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முத்திர மாலைன்னு ஒரு பேர் உண்டு. ஏன் முத்திர மாலைன்னு ஒரு பேர் அப்படின்னா, இப்போது அந்த காலத்து ராஜாக்கள் காலத்துக்கு நம்ம போவோம். இப்போ ஃப்ளாஷ்பேக்கு அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ஒரு மோதிரம் போடுவாங்க. இதான் முத்திர மோதிரம்னு சொல்லுவாங்க. ராஜாக்கு இதை கையில் போடுவான். இவன் போட்டதுக்கப்புறம் அந்த ராஜாவுக்கு அப்புறம் அவனோட பையன் ராஜாவாகுவான். இந்த மோதிரம் கை மாறும். இந்த பையனுக்கு அப்புறம் அவனோட பையன் ராஜாவாக வருவான். அப்போ இந்த மோதிரம் கை மாறும். அப்போது இந்த மோதிரம் ஒன்று தான், ஆள் தான் மாறுவான். அதனால தான் சொன்னேன் மாலையை மாற்றக்கூடாது. அதனால தான் முத்திர மாலைன்னு பேர். அதுக்கு ஒரு முத்திர மாலை தான். ஒரு பயணத்துக்கு முதல் பயணத்துக்கு நீ போட்டிய ஐயப்பனுக்கு அந்த மாலை தான் உன்னோட கடைசி யாத்திரை வரை இருக்க வேண்டும் என்பது. இதை சொன்னால் நிறைய பேர் பயந்துருவாங்க. கடைசி யாத்திரைன்னா என்ன சார் அப்படின்னு. கடைசி யாத்திரைன்னா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களுடைய சபரிமலை பயணத்திற்கான முத்திரை மாலை அது என்பதை விளக்குவதற்காகத்தான் முத்திரை மாலை என்று பெயர் வைத்தார்கள். சரி, மாலை போட்டாச்சு. இப்போ இந்த கற்பூரத்தில் இந்த மாலையை சுத்தர செயலை சாமிமார்கள் நிறுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? முத்திரை மாலைன்னா ஏதோ சாதாரண துளசி மாலை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்னைக்கு மாலையை போட்டீங்களோ அந்த மாலையில் ஐயப்பன் ஆவாகனம் ஆவதாக சத்தியம். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உன் கழுத்தில் ஐயப்பன் துளசி மாலை ரூபத்தில் வந்துட்டான். அதனால தான் தவறு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எல்லா குருசாமிகளும் அதான் சொல்கிறாங்க. கழுத்தில் இப்போ மாலையில் ஐயப்பன் இருக்கான். நீ எப்படி இருக்கணும்? அதற்குரிய மரியாதையோடு இருக்கணும்ல. அப்போது இந்த மாலை கழுத்தில் விழுந்தாச்சு அப்படின்னா ஐயப்பன் உன்னோட இருக்கான். ஐயப்பன் உன்னோட வருவான், ஐயப்பன் உன்னோட சாப்பிடுவான், ஐயப்பன் உன்னோட நடப்பான். நம்பியார் சாமி ரொம்ப தெளிவாக சொன்னார். படிச்சுன்னு என்ன தெரியுமா சொன்னார்? நீ கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டாச்சுன்னா உன் கூட ஒரு நிழல் வரும்ல, அந்த நிழல் உன்னோடது இல்லைடா, அது கூட வருது ஐயப்பன்டான்னாரு. இதை விட தெளிவாக யாரும் இந்த விரதத்தை பற்றி சொல்ல முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? மாலை போட்டாச்சுன்னா ஐயப்பனோட ஃபாலோ பண்ணுறான்னு அர்த்தம். ஒரு நிழல் மாதிரி. அப்போது அதுக்கு என்ன மரியாதையோ அதற்கு என்ன சம்பிரதாயமோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று என்னுடைய ஐயப்பன்மார்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ மாலை போட்டாச்சு. இப்போ மாலையை பற்றி ஒரு குழப்பம் உங்களுக்கு தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாலையை பற்றிய மற்றொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய சாமிமார்கள் சபரிமலைக்கு போவான், மலை எல்லா கோயிலுக்கும் போவான், சாமியை பார்ப்பான், நெய் அபிஷேகத்தை பண்ணுவான். நெய் அபிஷேகம் பண்ணிவிட்டு கீழே இறங்குவான். நிறைய பேருடைய எண்ணம் என்ன தெரியுமா? நெய் அபிஷேகம் ஆயிடுத்துன்னா சபரிமலை யாத்திரை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் இல்லை. நீ நெய் அபிஷேகத்தை முடிக்கிற பற்றியா அப்போ தான் உனக்கு சபரிமலை யாத்திரை ஆரம்பம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அதுதான் உண்மை. நிறைய பேர் அங்கேருந்து வரும்பொழுது நெய் அபிஷேகம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு தவறை செய்கிறார்கள். ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். அதை மாதிரி சாமிமார்கள் செய்யக்கூடாது. அப்படி என்ன சார் வருத்தப்படக்கூடிய அந்த விஷயத்தை சாமிமார்கள் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். சரணம் ஐயப்பா.